முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வரும் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாத ஏழை எளிய மக்கள் எந்த செலவுமின்றி முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு நோய் நீங்கி வருகின்றனர். முதலமைச்சரின் சீரிய சிந்தனையில் உதித்த இந்த திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து வசதிகளையும் பெற்று ஏற்றத்தாழ்வின்றி வாழ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயர்ந்த நோக்கில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விலையில்லா மடிக்கணினி, மிதிவண்டி, பள்ளி சீருடைகள், மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கறவை பசு, வெள்ளாடுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கு இணங்க மக்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளித்திடும் வகையில் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏழை எளிய மக்களும் சிரமமின்றி உயர்தர மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக சிறுநீரகம் மாற்று சிகிச்சை, இருதய மாற்று அறுவை சிகிச்சை, மூளை மற்றும் நரம்பு மண்டல சிகிச்சை, ஒட்டுறுப்பு எனும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை, செயற்கை மூட்டு மற்றும் எலும்பு முறிவுக்கான அறுவை சிகிச்சை என 1016 மருத்துவ சிகிச்சைகளுக்கும் 26 நோய் கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதற்காக கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 8 மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 18,600க்கும் மேற்பட்ட மக்களுக்கு 42 கோடி 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்தர சிகிச்சை விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 50 லட்சம் ரூபாய் செலவில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவான காப்பீட்டு திட்ட சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அம்மா காப்பீட்டு திட்ட வார்டு தீவிர அறுவை சிகிச்சை பிரிவிற்கென பிரத்யேகமாக துவங்கப்பட்டுள்ளது. 30 படுக்கைகள் கொண்ட இந்த பகுதி திருவாரூர் மட்டுமல்லாது சுற்றியுள்ள மாவட்ட மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நிறைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தோம், நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. அப்புறம் திருவாரூர் அரசு மருத்துவமனை கொண்டு வந்தோம். அரசு காப்பீட்டு திட்டம் மூலியமா எங்கள் அப்பாவை சேர்த்து இப்போ எங்கள் அப்பா நல்லா இருக்காங்க. எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சி எங்கள் அப்பா உயிரோடு கிடைச்சதுக்கு காரணமே எங்கள் முதலமைச்சர் அம்மா தான். முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எவ்வித பாரபட்சமும் இன்றி அனைத்து மக்களும் உயர்தர சிகிச்சை பெற்று வருகின்றனர். நன்னிலம் எரவாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரின் வயிற்றில் இருந்த கட்டி விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அதிநவீன கருவிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். அவரின் மனைவி முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். எங்கே பார்த்தோம், வயிற்று தீரவே இல்லை. அதனால் மெடிக்கல் எங்கள் ஊரில் இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்தோம். கட்டி இருக்குமா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால் அம்மா காப்பீட்டு திட்டத்தை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்துட்டாங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்கன்னா அம்மா தான் காரணம். அவங்களுக்குலாம் கோடி நன்றியை தெரிவித்து கொள்ளணும். தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று உயர்தர சிகிச்சை பெற முடியாமல் உயிருக்கு போராடி வரும் நோயாளிகளிடம் கட்டணம் பெறாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு விலை மதிப்பில்லா மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தமிழக மக்கள் நோயற்ற வாழ்க்கையை பெற்று குறைவற்ற செல்வத்தை அடைந்து வருகின்றனர் என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து மணிகண்டனுடன் நித்யா.